திருவண்ணாமலை போகணும்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்க ஒரு ட்ரெயினில் நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போயிருந்தேங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை போகிற ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி காட்பாடி போய் காட்பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் மூலயமா நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு ரீச் ஆகலாம். அப்படி தான் நான் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணி போயிருந்தேங்க. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் போகக்கூடிய சேரன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி காட்பாடி வரைக்கும் போயிருந்தேன். காட்பாடிக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ₹145 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு டைரக்டா டிக்கெட் தர மாட்டாங்க. நம்ம காட்பாடி வரைக்கும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு காட்பாடில இருந்து திருவண்ணாமலைக்கு இன்னொரு டிக்கெட் எடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா காட்பாடி வரைக்கும் டிக்கெட் எடுத்து காட்பாடி ரீச் ஆகிட்டு காட்பாடில இருந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:15 கிளம்புற மெமு ட்ரெயினில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ₹25 தான் காட்பாடி டு திருவண்ணாமலைக்கு. அந்த டிக்கெட்டை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெமு ட்ரெயினை பிடிச்சி ட்ராவல் பண்ணி போயிட்டோங்க. 5:15 ஒரு மெமு ட்ரெயின் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6:45 காட்பாடிலேருந்து கிளம்புற இன்னொரு மெமு ட்ரெயின் ஒன்று இருக்குங்க. ஸோ 2 ட்ரெயின் ஏர்லி மார்னிங் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஆன் டைமில் ரீச் ஆகிட்டேன். ஃபுல் வீடியோ சேனல் அப்லோட் பண்ணிக்க மறக்காம நீங்கள் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார்